அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் டயானா தெரஸ், கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் ஒர்க்கிங் இன் வடமலையான் ஹாஸ்பிட்டல் அட் மதுரை. ஒரு குடும்பத்தின் அச்சாணி பெண். அவள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் பெண்கள் பெரும்பாலும் தங்கள் உடல் நலனை கடைசியாகவே பார்த்து கொள்கிறார்கள். அதனால்தான் இன்று காமன் ஹெல்த் ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை விமன் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப், அதாவது பெண்கள் எதிர்கொள்ளும் பொதுவான உடல்நல பிரச்சனைகள் மற்றும் அதனை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றி இந்த மார்ச் மாதத்தில் ஸ்பெஷலாக மார்ச் மாதம் அப்படின்னாவே மகளிருக்குரிய மாதம். இந்த மாதத்தில் அதை பற்றி பார்ப்போம். சரி, பெண்கள் எதிர்கொள்ளும் பொதுவான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்தால் நம்ம இந்தியாவில் இந்த முதல்ல நிற்கிறது இரத்த சோகை. அதைத்தான் அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் ஸ்பெஷலாக அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. இந்தியாவில் பல பெண்கள் இரும்பு சத்து குறைபாட்டினால கஷ்டப்படுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அனிமியா வருது. இந்த பொதுவான காரணங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒழுங்கான ஊட்டச்சத்து கிடையாது. ரெண்டாவது, அதிகமான மாதவிடாய் போகும்போது அதை கண்டுக்கிறது கிடையாது. இன்னொன்று, ப்ரெக்னன்சியே என்ன செய்யும், அனிமியாவை கொண்டு வரும். அப்போ ஒருத்தவங்களுக்கு அனிமியா, அதாவது இரத்த சோகை இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸில் வருவாங்க அப்படின்னா, உடல் சோர்வு ஏற்படும், பேல் ஸ்கின்னாக இருக்கும், நார்மலாக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸை கூட அவங்களால செய்ய முடியாது, ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. ரெண்டாவது, தைராய்டு ப்ராப்ளம். இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் சமநிலையில் இல்லாதப்ப என்ன செய்யும், அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும். நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் 2 வகையான தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று ஹைப்போ தைராய்டிசம், இன்னொன்று ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பெரும்பாலான பெண்கள் கஷ்டப்படுறது ஹைப்போ தைராய்டுனால. அப்போ அதுக்குரிய சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதிகமான உடல் சோர்வு இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், அதிகமாக முடி கொட்டும், கொஞ்சம் வேலைகள் பார்த்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் என்ன செய்யும், உடல் பருமன் மட்டும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன செய்யணும், போய் டாக்டரை பார்த்து என்ன எதுவும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும்.